திருவோணமலையிலே இருக்கின்ற திருக்கோணேஸ்வரம் என்பது சைவ தமிழர்களுடைய ஒரு வரலாற்று தொன்மை மிக்க ஒரு அடையாளம். தமிழர்களுடைய பெருமையை பறைசாற்றுகின்ற ஒரு பல ஆயிரம் ஆண்டுகள் பழமையான வரலாற்றை தமிழர்களுக்குரியதாக்குகின்ற ஒரு அடையாளமாக திருக்கோணேஸ்வரர் ஆலயம் அமைந்திருக்கின்றது. அந்த திருக்கோணேஸ்வரர் ஆலயத்தை முழுமையாக கையகப்படுத்தி அதை ஒரு சிங்கள பௌத்த அடையாளமாக மாற்ற வேண்டும் என்பதற்காக பேரினவாதிகள் கங்கணம் கட்டி செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு எதிராக திருக்கோணேஸ்வரர் ஆலயத்தினுடைய ஆலய பரிபாலன சபையினரும் அந்த பிரதேசத்து மக்களும் அதற்கு எதிராக கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள். கடுமையான உயிர் அச்சுறுத்தல்கள் நெருக்கடிகளுக்கு மத்தியிலே அவர்கள் அந்த ஆலயத்தினுடைய அடையாளத்தையும் இருப்பையும் அதை தமிழர்களுடைய சொத்தாக பேணி பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகவும் அர்ப்பணிப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இவ்வாறான ஒரு நிலைமையிலே அந்த ஆலய நிர்வாகத்திற்கு சபைக்குள் குழப்பங்களை ஏற்படுத்தி ஆலய நிர்வாக சபை மீது சேறு பூசி அந்த ஆலய நிர்வாக சபையை அகற்றிவிட்டு ஒரு இடைக்கால நிர்வாக சபையை ஏற்படுத்துவதற்கான சதி நடவடிக்கைகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே அண்மை காலமாக அந்த ஆலய நிர்வாகத்திலே பெரும் ஊழல்கள் நடைபெற்றிருப்பதாகவும் திருட்டு சம்பவங்கள் நடைபெற்றிருப்பதாகவும் பூதாகரப்படுத்தப்பட்ட கதைகள் பரப்பப்பட்டு சமூகத்திலே அந்த ஆலய நிர்வாகத்துக்கு எதிரான அதிருப்திகள் பொதுமக்கள் மத்தியிலே அந்த ஆலயத்தோடு சம்பந்தப்பட்ட பக்தர்கள் மட்டுமில்லாமல் திருவண்ணாமலையை சேர்ந்தவர்கள் மட்டுமில்லாமல் உலகம் பூராகவும் வடகிழக்கு பூராகவும் வாழக்கூடிய மக்கள் அந்த சைவ தமிழ் மக்கள் மத்தியிலே ஒரு பெரும் ஒரு விரக்தியை ஏற்படுத்துகின்ற விதமான பரப்புரைகள் மிக தீவிரமாக முன்னெடுக்கப்படுகிறது. இந்த செய்திகள் எவ்வாறு பரப்பப்படுகிறது என்பதை ஆராய்கின்ற பொழுது ஆளுநருடைய அலுவலகம்தான் திட்டமிட்ட ரீதியிலே அந்த செய்திகளை பரப்பி அவதூறுகளை ஏற்படுத்தி அந்த ஆலய நிர்வாகத்தினரை ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தி அவர்கள் தாமாகவே அதிலிருந்து பதவி விலகி செல்லுகின்ற அல்லது அவர்களை அகற்றிவிட்டு பொதுமக்களை தூண்டி அவர்களை அகற்றிவிட்டு அதை கையகப்படுத்துவதற்கான ஒரு முயற்சிகளை ஆளுநர் அலுவலகம் செய்து கொண்டிருக்கின்றது. இந்த ஒரு மிக நீண்ட காலமாக கட்டுக்கோப்பாக இந்த நிர்வாக சபையை செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு சூழலிலே அதனை குழப்பி அதற்குள் நுழைந்து கொள்வதற்கு அரசு தரப்பு தீவிரமாக முயற்சிகளை செய்கின்றது. அந்த முயற்சியினுடைய ஒரு கருவியாக ஆளுநர் செந்தில் தொண்டமான் அவர்கள் இருப்பது மிகவும் கவலைக்குரிய ஒரு விடயம். இந்த திருக்கோணேஸ்வரர் ஆலய பரிபாலன சபைக்குள் குழப்பங்களை ஏற்படுத்தி ஒரு இடைக்கால அதை கலைத்து விட்டு ஒரு இடைக்கால நிர்வாகத்தை ஏற்படுத்துவதற்கு ஆளுநர் எடுக்கின்ற முயற்சிகளை நாங்கள் மிக வன்மையாக கண்டிக்கின்றோம். ஆளுநர் தன்னை ஒரு பரிபாலன சபையினுடைய ஒரு அங்கத்தவராக இடைக்கால நிர்வாக சபையிலே தன்னையும் ஒரு நபராக சேர்த்துக் கொள்ள வேண்டும், ஒரு இடைக்கால நிர்வாகம் ஒன்று ஏற்படுத்தப்பட வேண்டும் என்ற கோணத்திலே அவர் அழுத்தங்களை பிரயோகிப்பதாக ஆலய நிர்வாகத்தினராலும் அதனுடைய வழிபடுவோர் சபையாலும் கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் நடைபெற்ற ஏற்படுத்தப்பட்ட ஒரு கூட்டம் என்பது ஆலய நிர்வாகத்திற்கு தெரியாமல் யாப்பு விதிமுறைகளுக்கு முரணாக ஆளுநர் அலுவலகத்தினாலே அங்கே ஒரு சட்டவிரோதமான கூட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தவர்கள் அங்கே பல்வேறுபட்ட கேள்விகளையும் ஆளுநரை நோக்கி கேட்டு ஆளுநர் அதற்கு பதில் சொல்ல முடியாமல் திணறி அந்த கூட்டம் இறுதியிலே கலைந்து சென்றதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஆகவே ஆளுநர் இந்த திருக்கோணேஸ்வரர் ஆலய நிர்வாகத்தை சீரழிப்பதற்கும் அதை அரசாங்கத்தினுடைய கைகளுக்குள் கொண்டு செல்வதற்கும் மேற்கொள்கின்ற முயற்சிகளை உடனடியாக நிறுத்த வேண்டும். அந்த முயற்சிகளை நாங்கள் அந்த தலையீட்டை நாங்கள் மிக வன்மையாக கண்டிக்கின்றோம். ஆளுநர் ஒரு அரசாங்கத்தினுடைய முகவர், அரசாங்கத்தினுடைய பிரதிநிதி, அதுவும் தமிழர் தேசத்தின் மீது ஒரு கட்டமைப்பு சார் நிகழ்ப்பை தீவிரப்படுத்தி இருக்கிற ஒரு அரசாங்கத்தினுடைய ஒரு பிரதிநிதியாக அவர் இருந்து கொண்டு அந்த நிர்வாகத்திற்குள் நுழைவதை ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அங்கே பெரிய குளத்தில் விகாரை வைக்கிறார்கள், திரியாயிலே 32 விகாரைகளை 2000 ஏக்கர் காணிக்குள் வைத்திருக்கிறார்கள். அங்கே 64ஆம் கட்டையிலே விகாரை கட்டி கொண்டிருக்கிறார்கள். இந்த அரச காணிகளுக்குள் சட்டவிரோதமான முறையில் கட்டப்படுகின்ற விகாரைகளை தடுத்து நிறுத்தி தமிழர்களுடைய இருப்பை பாதுகாப்பதற்கு முதுகெலும் பெற்ற ஆளுநர் தமிழர்கள் கண்ணும் கருத்துமாக பாதுகாத்துக் கொண்டிருக்கிற திருக்கோணேஸ்வரர் ஆலயத்திற்குள் தேவையற்ற குழப்பங்களை ஏற்படுத்தி அதை கைப்பற்றுவதற்கு முயற்சிப்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. அங்கே சில தங்க ஆபரணங்கள் காணாமல் போனதான முறைப்பாடுகள் இருக்கிறது. அது தொடர்பிலே அந்த ஆலய நிர்வாகம்
உரிய விசாரணைகளை மேற்கொண்டு அதற்கு அந்த நகைகள் யாருடைய பொறுப்பில் இருந்ததோ அவர்களிடம் விளக்கங்கள் கோரி அதனை மீட்டெடுப்பதற்குரிய நடவடிக்கைகளை உரிய முறையிலே அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அங்கே எந்த ஒரு ஒழிப்பு மறைப்பு நடந்திருக்கவில்லை. இந்த சந்தர்ப்பத்திலே உண்மையிலே அந்த நகைகளுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்களிடம் அவர்கள் அந்த நகைகளை திருடவில்லை என்று சொல்லியும் அந்த நகைகளை வைத்திருந்த நகைகளுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்களை தவிர்த்து வேறு நபர்கள் தான் அதை எடுத்தார்கள் என்றும் எடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லியும் எந்தவித விசாரணைகளும் இல்லாமல் ஆளுநர் கருத்து கூறியிருக்கிறார். இது திட்டமிட்ட ரீதியிலே குற்றவாளிகளை பாதுகாத்து குற்றமற்ற நிர்வாகத்தில் இருக்கின்றவர்களை அகற்றி தான் அதுக்குள் நுழைவதற்கான ஒரு முயற்சியாகத்தான் நாங்கள் இதனை பார்க்கின்றோம். தயவு செய்து ஆளுநர் இந்த செயல்பாடுகளை நிறுத்திக் கொள்ள வேண்டும். திருவோணமலையை சீரழிக்க கூடாது. குறிப்பாக தொல்பொருள் திணைக்களத்தினரை அதற்குள் வலிந்து நுழைத்து அவர்கள் அந்த ஆலயத்தை கைப்பற்றி தமிழர்களுடைய கைகளில் இருக்கிற அந்த ஆலயத்தையும் பறித்தெடுப்பதற்கு துணை போகக்கூடாது. நீங்கள் முதலிலே கன்னியாவுக்கு செல்லுங்கள். அங்கே கன்னியாவில் பறிக்கப்பட்டிருக்கிற அந்த ஆலயத்தை மீட்டெடுத்து தமிழர்களிடம் கொடுங்கள். அது முழுமையாக சிங்களமயப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மக்கள் உங்களிடம் எதிர்பார்க்கிற காரியங்களை விட்டுவிட்டு மக்களுக்குள் பிளவுகளையும் குழப்பங்களையும் ஏற்படுத்தி அரசுக்கு சார்பாக நிலைமைகளை தாரை வார்த்து விட வேண்டாம் என்று இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கிறோம்.